அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காலை இளம் பரிதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளி புனலில் கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தளிரில் தமிழ் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள், மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தால், ஆலம் சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டம் தன்னில் அந்த அழகன்பால் கவிதை தந்தாள். மாணவ செல்வங்களே, இயற்கையை வணங்கி இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம். 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2 கவிதை பேழையில் அழகிய பெரியவன் எழுதிய ஏதிலி குருவிகள் என்ற கவிதையையும், பிரமிழ் எழுதிய காவியம் என்ற கவிதையையும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். மாணவ செல்வங்களே, முதலில் இயற்கையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இயற்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய தாயை பாதுகாப்பது போன்றது. இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய கடமை. மாணவ செல்வங்களே, இயற்கை நமக்கு நிறைய அளித்திருக்கிறது. மனிதனுடைய ஆசைக்கு கொடுப்பதற்கு இயற்கையிடம் நிறைய இருக்கிறது. மனிதனுடைய பேராசைக்கு கொடுப்பதற்கு தான் இயற்கையிடம் எதுவும் இல்லை. அதை நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். வள்ளலார் சொல்கிறார், இயற்கை என்பது உண்மை, இயற்கை என்பது இன்பம் என்கிறார். இயற்கைதான் உண்மை, இயற்கைதான் இன்பம். இப்படி உண்மையாகவும் இன்பமாகவும் இருக்கக்கூடிய இயற்கையை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். இயற்கை என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல மாணவ செல்வங்களே, மற்ற உயிரினங்களுக்கும் உண்டு என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். மாமழை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வாழ்த்தில் மழையை வாழ்த்துகிறார், போற்றுகிறார். நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் வாழ்த்து அதிகாரத்திற்கு அடுத்து வான் சிறப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீரின்றி அமையாது உலகு என்கிறார். நீர் வேண்டுமென்றால் மரம் வேண்டும், மரத்தை நாம் வளர்க்க வேண்டும். மரம் இருந்தால்தான் மழை பொழியும், உயிர்களும் பயிர்களும் செழிக்கும், தடைக்கும். இதை நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இயற்கையை எப்படி நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும்? மாணவ செல்வங்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்ன கேள்வி என்றால், ஒன்றும் இல்லை, உங்களுடைய தாத்தாவை, உங்களுடைய பாட்டியை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய உறவினர்களை நீங்கள் கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள் என்று நான் கேட்டால் சிறிது நினைவில் கொண்டு உடனே பதில் சொல்வீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் தோட்டத்திலோ அல்லது வேறு இடத்திலோ நீங்கள் கடைசியாக பார்த்த பறவை எது என்று கேட்டால் உங்களுக்கு சில தடுமாற்றம் ஏற்படலாம். ஏன் தடுமாற்றம் ஏற்படுகிறது என்றால், நீங்கள் காக்கையை பார்த்திருப்பீர்கள், குருவியை பார்த்திருப்பீர்கள். ஆனால் காக்கையும் குருவியும் இல்லை என்றால் நீங்கள் எப்படி பார்த்திருப்பீர்கள்? அந்த காக்கையையும் குருவியையும் பறவைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இயற்கை உயிரினங்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. பாரதி சொன்னான், காக்கை குருவி எங்கள் சாதி என்று சொன்னான். காக்கையையும் குருவியையும் நம்முடைய சாதியாக சொன்னவன் பாரதி. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், குருவிகள் எங்கு இருக்கிறது என்று நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழலில்தான் இன்றைய சூழல் இருக்கிறது. சிட்டுக்குருவிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முற்காலத்தில். ஆனால் இப்பொழுது சிட்டுக்குருவிகள் இருக்கிறதா? சிட்டுக்குருவிகளுக்கென்று ஒரு தினம் இருக்கிறது. ஆனால் சிட்டுக்குருவிகள் இருக்கிறதா என்றால் சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கிறது. மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவிகள் தினம். மாணவ செல்வங்களே, அழகிய பெரியவன் ஏதிலி குருவிகள் என்ற தலைப்பில் ஒரு அழகிய இயற்கையான சூழலியல் கவிதையை இயற்றியிருக்கிறார். இந்த அழகிய பெரியவன் என்பவர் யார்? இவர் வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டு ஊரை சார்ந்தவர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக இருக்கிறார். இவருடைய தகப்பன்குடி என்ற புதினம் 2003ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் பரிசு பெற்ற புதினமாகும். இது மட்டுமில்லாமல் இவர் கவிதை, கட்டுரை, கதை என்று பல இலக்கிய தளங்களில் தடம் பதித்துள்ளார். இவருடைய கொரடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், உனக்கும் எனக்குமான சொல், அருவ நெஞ்சி ஆகிய கவிதை தொகுப்புகளையும், மீள்கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளையும் நம்முடைய அழகிய பெரியவன் இயற்றியுள்ளார். இந்த அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் அரவிந்தன். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் கவிதைக்கு செல்லலாம். கவிதையுடைய தலைப்பு ஏதிலி குருவிகள். இந்த ஏதிலி என்ற ஒரு சொல் ஒரு அருமையான சொல். ஏதிலி என்றால் எதுவும் இல்லாதவர், திக்கற்றவர், நாடற்றவர் என்ற பொருளை தரக்கூடியதான் ஏதிலி. பெரும்பாலும் நம்முடைய வழக்கத்தில் சொல்வோம், அறிவு இல்லாதவரை அறிவிலார் என்று சொல்வோம், அன்பு இல்லாதவரை அன்பிலார் என்று சொல்வோம், எதுவும் இல்லாதவரை ஏதிலார் என்று சொல்வோம். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் பொருந்தும். ஒரு பறவை என்றால் அந்த பறவை வசிப்பதற்கென்று ஒரு கூடு இருக்க வேண்டும், அது பறந்து திரிய ஒரு காடு இருக்க வேண்டும், அதற்கு குடிப்பதற்கு நீர் இருக்க வேண்டும். தனக்கு கூடும் தனக்கென்று ஒரு காடும் குடிக்க நீரும் இல்லாத பறவைகள் தன்னுடைய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டி வரும். அதை தான் ஏதிலி குருவிகள், எதுவும் அதற்கு இல்லை, அதனால் ஏதிலி குருவிகள் என்று ஒரு கவிதை நயமான, அதே நேரத்தில் ஒரு ஏக்கத்தை குறிக்கக்கூடிய, அதனுடைய இருப்பை குறிக்கக்கூடிய ஒரு அழகிய சொல்லாடலை கவிஞர் அழகிய பெரியவன் கவிதைக்கு தலைப்பாக வைத்துள்ளார். மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் கவிதையை பார்ப்போம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை, முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடும் மரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள். அதற்கு அடுத்ததாக சொல்கிறார், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலமது, வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின என்று பறவையின் வாழ்க்கையை தன்னுடைய கவிதையில் படம் பிடித்து காட்டுகிறார். பறவையுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த இயற்கை சூழல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இயற்கை சூழல் பாதிக்கப்பட்டதால் பறவைகளுக்கு என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த கவிதையில் அழகாக படம் பிடித்திருக்கிறார் நம்முடைய அழகிய பெரியவன். மாணவ செல்வங்களே, முதல் வரியை பார்ப்போம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதற்கு முன்னாடியெல்லாம் முற்காலத்தில் நம்முடைய முன்னணி சந்ததியினர்லாம் இயற்கையுடன் இயைந்து வாழ்ந்தவர்கள், காக்கைகளையும் குருவிகளையும் பறவைகளையும் பார்த்து வளர்ந்தவர்கள், அந்த பறவைகளுடைய ஒலிகளை கேட்டு வாழ்ந்தவர்கள். இப்பொழுது பறவைகள் எங்கு இருக்கின்றன என்று தேடி பார்ப்பது அரிதாகிவிட்டது. அதைத்தான் அவர் சொல்கிறார், குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம். முன்னாடிலாம் ஊர்ல மழை பொழிந்து கொண்டே இருக்கும், அடைத்து பொழிவதால் அதற்கு அடைமழை என்று சொல்வார்கள். இன்னொரு கோணத்தில், அதாவது பூட்டிய கதவு அடைந்தே கிடக்கும், அதை திறக்கவே மாட்டார்கள், ஏனென்றால் மழை பொழிந்து கொண்டே இருக்கும், அதனால்தான் அதற்கு அடைமழை என்று சொல்வார்கள். அப்படியாக முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும் அப்படின்னு சொல்றாரு. மழை பொழியும் போது ஆறுகள், நதிகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இது எல்லாம் நீரால் நிரம்பி காணப்படும். ஆற்றில் நீர் புரண்டு ஓடும். அப்படி ஆற்றில் நீர் புரண்டு ஓடுகிற போது அந்த ஆற்றின் கரைகள் எல்லாம் மரங்கள், நெடும் மரங்கள் அங்கே இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், அப்படி ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடும் மரங்கள் இருக்கும், அந்த மரத்தில் கரைகின்ற பறவை குரல்கள் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. மரங்கள் எல்லாமே என்ன இருக்கும்? பறவைகளா இருக்கும். அந்த பறவைகள் கரைந்து கொண்டே இருக்கும், ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும், அது சங்கீதமாக நம்முடைய காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த காட்சியெல்லாம் இப்பொழுது இருக்கிறதா என்று ஒரு வினாவை எழுப்புகிறார் கவிஞர் அழகிய பெரியவன். அடுத்ததாக சொல்கிறார், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள் அப்படின்னு சொல்றாரு. தூக்கணாங்குருவி கூடுகள் சொல்றாரு. தூக்கணாங்குருவி கூட்டை நீங்க பார்த்திருக்கலாம், இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல, ஏன்னா மரமே இல்லை. மரம் இருந்தாதான் பறவை இருக்கும், பறவை இருந்தாதான் கூடு இருக்கும். அந்த தூக்கணாங்குருவி கூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அழகா இருக்கும். நம்மளாம் இன்னைக்கு நவீன காலத்தில் பலவிதமான அமைப்புடன் பலவிதமான வசதியுடன் வீடு கட்டுறோம். அறைகள் வைத்துலாம் வீடு கட்டுறோம், லிஃப்ட் வச்சுலாம் நம்ம வீடு கட்டுறோம். ஆனால் அன்னைக்கே, அதாவது இந்த பறவைகள் அது எப்படி அந்த கூட்டை கட்டுது? அந்த தூக்கணாங்குருவி கூடு பார்த்தீங்கன்னா அறைகள் வைத்து கூடு கட்டியிருக்கும். அது நிற்பதற்கும் அது அமர்வதற்கும் ஏற்ற வகையில் அந்த கூடு இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் காற்று அசையும் போது அந்த காற்றில் அந்த கூடுகள் பாதிக்காத வண்ணம் என்ன கட்டியிருக்கும், அந்த கூட்டை கட்டியிருக்கும். மாணவ செல்வங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கூடுக்கும் கூண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. கூடு என்பது பறவை தானாக கட்டிக்கொள்வது, கூண்டு என்பது அந்த பறவையை, அந்த பறவையின் சுதந்திரத்தை தடுப்பதற்காக மனிதன் உருவாக்கியதான் கூண்டு. பறவையாக கட்டிக்கொள்வது கூடு, மனிதன் உருவாக்குவது கூண்டு. ஆனால் இங்கு அழகாக சொல்கிறார், போகும் வழியெல்லாம் தூக்குநாங்குருவி கூடுகள் என்று சொல்கிறார். மாணவ செல்வங்களே, இந்த இடத்தில் கவி பேரரசு வைரமுத்து ஒரு கவிதையை சொல்வார். தூக்குநாங்குருவி கூடு என்பது மனிதனுடைய தூக்கத்தை போன்றது. அந்த கூட்டை கலைப்பது போன்று ஒரு மனிதனுடைய தூக்கத்தை கலைத்து விடலாம், கட்டுவதுதான் கடினம் என்று சொல்வார். அதுபோல அந்த மரத்தில் என்ன இருக்கிறது என்றால் புல் வீடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள் அழகாக காட்சியளித்தன. அது எல்லாம், அந்த காட்சியெல்லாம், அந்த அழகிய காட்சியெல்லாம், அந்த இயற்கை சூழல் எல்லாம் இன்று இருக்கிறதா என்றால் இல்லை. அதைத்தான் சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் அப்படின்னு சொல்றாரு. மழை பொழியும் போது மூங்கில் மரம் இருக்கு, அந்த மூங்கில் மரத்தை சுற்றி அந்த நீர் சுழன்று கொண்டே ஓடுகிறது. அந்த ஒளியுடன் பறவைகளும் தன்னுடைய ஒளியை எழுப்பும் அந்த இயற்கை காட்சியை அழகாக வருணிக்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், இப்படியெல்லாம் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. ஒரு அழகிய அந்த கவிதையுடைய உயிரோட்டமே இந்த 2 வரியில தான் இருக்கு. மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. ஒரு தாயுடைய மார்பு எப்படி பால் சுரக்கிறதோ அதுபோல இந்த மண் சுரந்தது. அப்படி மண் சுரக்கும் பொழுதுதான் இயற்கை வளம் செழிக்கும். மண் மார்பு சுரக்கவில்லை என்றால் இயற்கை பாழ்பட்டு கிடக்கும். அதைத்தான் அழகாக சொல்கிறார், மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. அப்படி சுரந்தது, ஆனா இன்னைக்கு சுரக்கல. ஏன் சுரக்கல? வெட்டுண்டன மரங்கள், மரங்களை நாம் வெட்டிவிட்டோம். பறவைகள் கூட ஒரு தன்னுடைய வாழ்நாளில் பல ஆயிரம் மரங்களை நடுகிறது தனது எச்சத்தின் மூலம். ஆனால் மனிதன் மரம் நடுகிறானா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மரங்களை நாம் வளர்த்தால் அந்த மரங்கள் நம்மை வளர்க்கும். மரங்களை நாம் வளர்ப்போம். அதைதான் அவர் சொல்கிறார், வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது அப்படின்னு சொல்றாரு. மரத்தை வெட்டியாச்சு, மழை கிடையாது, வான் பொய்த்தது என்று சொல்கிறார். அடுத்தது மறியது மண் அப்படிங்கிறாரு. மறியது அப்படின்னா வேதனை உடையது அப்படின்னு சொல்றாரு. வேதனை, துன்பம், அதை தான் மறியது மண் அப்படின்னு சொல்றாரு. மழை இல்லை, அதனால இந்த மண் என்ன செய்து வேதனை அடைகிறது, துன்பம் அடைகிறது, வெக்கையாக காட்சியளிக்கிறது. அதை சொல்கிறார். இப்படி மரம் இல்லை, மழை இல்லை, அதனால் என்ன ஆகிறது? ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின அப்படின்னு சொல்றாரு. மனிதன் மட்டுமல்ல, பறவைகளும் மற்ற விலங்கினங்களும் இயற்கை சூழல் பாதிப்படையும் போது அதற்கும் பாதிப்படையும். அதைத்தான் அழகிய பெரியவன் அழகாக சொல்கிறார், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. தனக்கென்று இடமும் தனக்கென்று மரமும் கூடும் நீரும் இல்லை, அதனால் அது எங்கோ பறந்து செல்கின்றன என்று அழகாக தன்னுடைய கவிதையை அழகிய பெரியவன் பதிவு செய்கிறார். மாணவ செல்வங்களே, இந்த இயற்கை சூழலை நீங்கள் தெரிந்து கொண்டு இயற்கையை நீங்களும் போற்றுங்கள், இயற்கையை நீங்களும் வாழ்த்துங்கள். இயற்கை பெருகுவதற்கு உங்களால் முடிந்த என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கவிதையின் மூலமாக, இந்த கவிதையை படித்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களால் முடிந்த மரக்கன்றுகளை நடலாம், உயிர்கள் மீது அன்பு செலுத்தலாம், பறவைகளை வளர்க்கலாம், விலங்குகள் மீது அன்பு செலுத்தலாம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுபோன்று மாணவ செல்வங்களே, இதற்கு முன்பெல்லாம் இயற்கை எப்படி இருந்தது என்பதை உங்களுடைய பெற்றோர்களிடமும் உங்களுடைய உறவுகளிடமும் நண்பர்களிடமும் தாத்தாக்களிடமும் எப்படி இயற்கை இருந்தது, மழை எப்படியெல்லாம் பொழிந்தது, மரங்கள் எவ்வாறு காட்சியளித்தது, பறவை இனங்கள் எவ்வாறு இருந்தது, இப்பொழுது அது இருக்கிறதா என்பதை கேள்வி கேட்டு இந்த இயற்கை சூழலை பற்றி நீங்கள் ஒரு கவிதையை எழுதி வாருங்கள். மாணவ செல்வங்களே, இந்த கவிதையை நன்றாக படியுங்கள். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அடுத்த கவிதையாக நாம் பார்க்க இருப்பது கவிஞர் பிரமிழ் எழுதிய காவியம் என்ற கவிதையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் கவிஞர் பிரமிழை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சிவராமலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர்தான்
கவிஞர் பிரமிழ். இவர் இலங்கையில் திரிகோணமலையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அருப் சிவராம், தருமு சிவராம் போன்ற புனை பெயர்களில் எழுதியவர். எழுத்து பத்திரிகையில் இவர் தன்னுடைய எழுத்தை முதலில் எழுதினார். இவர் புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தவர் பிரமிழ். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்று தொகுக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தை வாங்கி பிரமிழுடைய மொத்த கவிதைகளையும் மாணவ செல்வங்களே நீங்கள் படித்து பாருங்கள். முதலில் படிக்கும் பொழுது அந்த கவிதை உங்களை உள்ளே இழுக்காது, படித்துவிட்டால் உங்களை வெளியே அது தள்ளாது. அந்த அளவிற்கு பிரமிழுடைய கவிதைகள் சிறப்பான கவிதைகள். கவிஞர் பிரமிழ் அவர்கள் லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அதுபோன்று நட்சத்திரவாசி என்ற நாடகத்தையும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளையும் கவிஞர் பிரமிழ் வெளியிட்டுள்ளார். இதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். மாணவ செல்வங்களே, கவிஞர் பிரமிழ் பாரதிக்கும் புதுமைப்பித்தனுக்கு பிறகும் கொண்டாடப்பட்டவர். கவிஞர் பிரமிழ் எழுத்துலகில் பாரதிக்கு பிறகு சிலாகிக்கப்பட்ட கவிஞர் தான் பிரமிழ். அவருடைய எழுத்துக்களில், அவருடைய கவிதைகளில் படிமம் நிறைய இருக்கும். படிம கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர், வல்லமை பெற்றவர் கவிஞர் பிரமிழ். பிரமிழ் என்றாலே படிமம்தான் நம்முடைய நினைவு கூறும். மாணவ செல்வங்களே, உவமைக்கும் படிமத்துக்கும் சில வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உவமை என்பது ஒற்றைத்தன்மை கொண்டது. படிமம் என்பது படிக்கக்கூடிய வாசகர்களின் மனத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய காட்சிகளுக்கு ஏற்ப அது விரியும். பல காட்சிகள் அந்த படிமத்தில் இருக்கும். அதுதான் படிம கவிதை. படிம கவிதையை எழுதக்கூடிய சிறப்புமிக்க கவிஞர் தான் கவிஞர் பிரமிழ். அவருடைய கவிதைகள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லி, நம் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதையை பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாணவ செல்வங்களே, குமிழிகள் என்ற தலைப்பில் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இன்னும் உடையாத ஒரு நீர்க்குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது என்று சொல்கிறார். நீர்க்குமிழி என்றாலே உடையும் தன்மையுடையது, அது உடைந்து போயிடும். ஆனால் அவர் சொல்கிறார், இன்னும் உடையாத ஒரு நீர்க்குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது என்று அழகாக ஒரு படிமத்தை அங்கு கொண்டு நிறுத்துகிறார். அடுத்ததாக சொல்கிறார், கைப்பிடி அளவு கடலாய் இதழ் விரிய உடைகிறது மலர் மொக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மலர் மொக்கு இருக்கு, அது கைப்பிடி அளவு இருக்கு, அது கடலாய் இதழ் விரிய உடைகிறது மலர் மொக்கு என்று அழகாக காட்சிப்படுத்துகிறார். மாணவ செல்வங்களே, அடுத்ததாக அவருடைய ஒரு அருமையான கவிதையை சொல்கிறேன். மீனுக்கு தண்ணீர், மிருகத்துக்கு பிராணவாயு, மனித ஆத்மாவுக்கோ மனம்தான் வெளி என்று சொல்கிறார். மீன் நீர்ல இருக்கும், மிருகத்துக்கு பிராணவாயு, மனித ஆத்மாவுக்கோ மனம்தான் வெளி என்று மனத்தை அங்கே காட்சிப்படுத்துகிறார். அடுத்ததாக அவருடைய சிறப்புமிக்க ஒரு கவிதை, பள்ளி என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். நீ இறக்க துடிக்கும் வாளா, உயிருடன் மீண்ட உடலா. கவிதையை பற்றி அழகாக சொல்கிறார். இந்த பள்ளி என்ற தலைப்பில் என்ன சொல்றாரு, ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியுடைய அந்த வாள் துண்டிக்கப்பட்டவுடன் அதை துண்டித்து விட்டு உயிருடன் இது மீண்டு சென்றுவிடும். அதைத்தான் அவர் அழகாக சொல்கிறார். நீ இறக்க துடிக்கும் வாளா, உயிருடன் மீண்ட உடலா என்று அழகாக சொல்கிறார். அடுத்ததாக அவருடைய ஒரு கவிதை, எல்லை என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார். கரியித்தான் விறகு தீயாகும், கரியித்தான் விறகு தீயாகும், அதிராத தந்தி இசைக்குமா, ஆனாலும் அதிர்கிற தந்தியில் தூசு குந்தாது, கொசு நெருப்பில் மொய்க்காது என்று அழகாக எழுதியிருக்கிறார். எல்லை என்ற தலைப்பில் கரியித்தான் விறகு தீயாகும், அதிராத தந்தி இசைக்குமா, ஆனாலும் அதிர்கிற தந்தியில் தூசு குந்தாது, கொசு நெருப்பில் மொய்க்காது என்று இதில் அழகாக எழுதியிருப்பார். மாணவ செல்வங்களே, கவிஞர் பிரமிழுடைய
கவிதை தொகுப்பை நீங்கள் முழுமையாக படியுங்கள். உங்களுக்கு புதிய புதிய படிமத்தை அவருடைய கவிதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். படியுங்கள். நமக்கு இருக்கக்கூடிய தலைப்பு காவியம். மாணவ செல்வங்களே, காவியம் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது காப்பியம். தமிழில் பெருங்காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள் இருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற காப்பியங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். காப்பியம்தான் இங்கு காவியம் என்ற பெயரில் இருக்கிறது. காவியம் என்றாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்வதுதான் காவியம். காவியம் என்றால் ஒரு தலைவன், ஒரு தலைவி, நாடு, வளம், இயற்கை, இது எல்லாம் அதில் இடம்பெறும். இங்கு காவியம் என்ற தலைப்பில் ஒரு பறவையை எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். மாணவ செல்வங்களே, கவிதை இப்படி தொடங்குகிறது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. ஒரு அருமையான கவிதை. பிரமிழ் என்றாலே இந்த கவிதை தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். இந்த கவிதையை சொன்னாலே பிரமிழ் நம்முடைய நினைவுக்கு வருவார். அழகாக எழுதியிருக்கிறார். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. மாணவர்களே, ஒரு பறவையை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவையின் இரு பக்கங்களிலும் சிறகு இருக்கிறது. அந்த சிறகில் இருந்து இறகு கீழே விடுகிறது. அதாவது சிறகு, அதற்கு அடுத்து இறகு, இறகுடைய தொகுப்பு தான் சிறகு. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு பறவை வானவெளியில் வெட்டான் இடத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த தன்னுடைய இரண்டு சிறகுகளையும் அசைத்து கொண்டு அது வானத்தில் பறக்கிறது. அப்படி பறக்கும் பொழுது அந்த சிறகிலிருந்து ஒரு இறகு பிரிந்து கீழே வருகிறது. விண்ணிலிருந்து மண்ணுக்கு வருகிறது. அப்படி விண்ணிலிருந்து மண்ணுக்கு வரும்பொழுது அது அசைந்து அசைந்து வருகிறது. நல்லா கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு இறகு அசைந்து அசைந்து வருகிறதை அவர் சொல்கிறார். அந்த காற்றின் தீராத பக்கங்களில், காற்றுக்கென்று ஒரு பக்கம் இல்லை, எல்லாமே பக்கம்தான். அந்த காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. எது? அந்த இறகு. இப்படி கீழே வந்து கொண்டே இருக்கிறதுல அது அப்படியே எழுத்து மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப ஏன் அவர் காவியம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறார்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்வது தானே காவியம். அதுபோல இங்கு ஒரு பறவையுடைய வாழ்க்கையை சொல்கிறது. ஒரு பறவையின் தனிமையை, ஒரு பறவையின் இனிமையை, அது வாழ்ந்த வாழ்க்கையை அந்த இறகு எழுதி கொண்டே வருகிறது. எந்த இடைவெளியில்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் அது கீழே இறங்கக்கூடிய அந்த இடைவெளியில் ஒரு பறவையுடைய வாழ்க்கையை அந்த இறகு எழுதி செல்கிறது என்பதை ஒரு படிமமாக கவிஞர் பிரமிழ் எழுதியிருக்கிறார். மாணவ செல்வங்களே, இந்த கவிதை ஒரு மனப்பாட கவிதை, ஒரு எளிமையான கவிதை, ஒரு அழகிய கவிதை. திரும்பவும் கவிதையை சொல்கிறேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்று சொல்கிறார். மாணவ செல்வங்களே, இந்த கவிதையை நீங்கள் ஒரு மனிதனுக்கு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, துன்ப காலத்தில், நோய் காலத்தில், போர்க்காலத்தில் அந்த மனிதன் எப்படி இருக்கிறான், அவனுடைய வாழ்வியல் சூழல் என்ன என்பதையும் நீங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு இந்த கவிதையை அணுகலாம். காவியம் என்றால் ஒரு தலைவன் இருக்க வேண்டும், தலைவி இருக்க வேண்டும். இங்கே தலைவன் தலைவி இருக்கிறார்களா என்றால் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பறவையை தலைவனாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த காற்றின் தீராத பக்கங்களை ஒரு தலைவியாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு இந்த கவிதையை நாம் அணுகலாம். மாணவ செல்வங்களே, இறகு என்றாலே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? முற்காலத்தில் இறகினால்தான் நம்முடைய முன்னவர்கள் எழுதினார்கள். இன்றும் இந்த நவீன காலத்திலும் எழுத்து என்றால், எழுதுகோல் என்றால் அது பறவையின் இறகைத்தான் குறிப்பிடுவார்கள். ஆக இங்கேயும் ஒரு இறகு இடம்பெறுகிறது. அந்த இறகுதான் அந்த பறவையுடைய வாழ்க்கையை எழுதுகிறது. அதைத்தான் அழகாக கவிஞர் பிரமிழ் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, கவிஞர் பிரமிழுடைய காவியம் என்ற கவிதை இவ்வாறாக இடம்பெற்றிருக்கிறது.
இந்த கவிதையை படித்தவுடன் உங்களுக்கு நினைவில் வரக்கூடிய கவிதை என்ன என்பதை படித்து பாருங்கள். இந்த கவிதையில் ஒரு பறவையுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். பறவையை பற்றிய பிற கவிதைகள் என்ன இருக்கிறது, பறவையை பற்றி மற்ற கவிஞர்கள் எவ்வாறாலாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதி எழுதியிருப்பார். சிட்டுக்குருவியின் வாழ்க்கையில் வெட்டுக்குத்து இல்லை என்று நம்முடைய பாரதிதாசன் எழுதியிருப்பார். குருவிகளை பாடாத, பறவைகளை பாடாத கவிஞர்கள் இல்லை. ஆகையால் நீங்களும் மாணவ செல்வங்களே ஒரு பறவையுடைய வாழ்க்கையை உங்கள் கற்பனை பலத்தில் கவிதையாக எழுதி வாருங்கள். அதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுபோன்று கவிஞர் பிரமிழுடைய கவிதை புத்தகத்தை படித்து அதில் உங்களுக்கு பிடித்த கவிதைகளை உங்களுடைய தமிழ் மன்றத்தில் தமிழ் ஆசிரியர் முன்னிலையில் மற்ற மாணவ செல்வங்களுக்கு அந்த கவிதையுடைய பாடுபொருளையும் அந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படிம காட்சிகளையும் உணர்த்துங்கள். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த வகுப்பில் நாம் 2 கவிதைகளை பார்த்தோம். ஒன்று அழகிய பெரியவன் எழுதிய ஏதிலி குருவிகள். ஏதிலி குருவிகள் என்றால் ஏதும் இல்லாத குருவிகள், தங்குவதற்கு கூடு இல்லாத, பறப்பதற்கு காடுகள் இல்லாத, குடிப்பதற்கு நீர் இல்லாத, தனக்கென்று எதுவும் இல்லாத ஏதிலி குருவிகளுடைய அந்த சூழலை கவிஞர் அழகிய பெரியவன் கவிதையில் படம் பிடித்து காட்டினார். மண்ணின் மார்பு சுரந்த காலம் அந்த அழகிய காலம், வெட்டுண்டன மரங்கள், பொய்த்தது வான், மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின என்று மரங்கள் இல்லாத இந்த மண் எப்படி இருக்கிறது என்பதை அவர் அழகாக சொன்னார். பழனி பாரதி அழகாக ஒரு கவிதை எழுதியிருப்பார். கோடரிகளின் பாடல் கேட்டு குயில்கள் செத்து கிடக்கின்றன என்று எழுதியிருப்பார். 2வது கவிதையாக இடம்பெற்ற பிரமிழுடைய காவியம் என்ற கவிதை, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது என்று, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் அந்த பறவை பறக்கிறது, அந்த பறவையின் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை எழுதி சென்றது என்று காவியம் என்ற தலைப்பில் அழகாக கவிதை வடித்தார் பிரமிழ். இந்த 2 கவிதைகளையும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 2 கவிதைகளிலும் உள்ள கவிதை நயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் நாளை நாடு போற்றக்கூடிய கவிஞர்களாக வலம் வர வேண்டும். உங்கள் கவிதை படைப்பு இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.